பச்சை மல்ல ஜாமி ஒண்ணு உச்சி மல்ல ஏறுதுன்னு எடுடா தம்பி மேலம் ஜெயதம்மா பாடு சேலம் உன்னை சொல்லி குத்தமில்ல யாரும் இங்கு சுத்தமில்ல யாரும் இங்கு குத்தமில்ல பாட்ட பாடுதான் பிஸ்கட் பாக்கெட் ஏறிறேன் எடுடா தம்பி மேலம் ஜெயதம்மா பாடுத்தாலாம். என்னதான் என் தம்பி வெங்கடேஸ்வரன் பாடினாலும் இவங்க 4 பேர் தான் அந்த பாடலுக்கு மேலும் மெருகு ஏத்துனது. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா அவர் இவ்வளவு நேரம் இவங்கள உழைப்பை வாங்கியிருக்காரு. நான் பயங்கரமா பாடக்கூடிய ஆளு. அன்னைக்கெல்லாம் திருப்பேசி லைன்ல ஏர் நின்று பாடுனே ஈப்பி பூரா மிரண்டு பொம்பளையாள்லாம் எங்கத்தான் வரைய ஒத்தையா போகக்கூடாதுல்ல. சேச்சிப்பு இருக்காயா? சேச்சிப்பு இருந்தா அந்த டோசர் பண்ண சொல்லுங்க. பெரிய பக்கெட்ல அப்படி அள்ளிங்கிட்டு போட சொல்லுங்க. சந்திக்காத எங்க அண்ணன் இருக்கு. அண்ணன் நான் சந்திக்காத நாரதரே கிடையாது. நேற்று கூட பஸ் ஸ்டாண்ட்ல உருளி வீரப்பனை சந்திச்சேன். முடிஞ்சு வச்சிருந்தா வள்ளி திரும்ப நாடகத்துல கதை பாடல்கள் பாடி முடித்த காலத்துல வள்ளிகளை தர்க்கம் அப்படி என்றால் புராணம், ராமாயணம், மகாபாரதம், பொது அறிவு, திருக்குறள், பழமொழிகள் இதெல்லாம் பேச வரட்டு வம்புழுத்தார் எங்க தாத்தா வரிச்சூர் பழனியப்ப நாரதர். அவர் செத்து போயிட்டாரு. எரிச்சாங்களா போச்சாங்களா அது எப்படின்னு தெரியல. கேதத்துக்கு போனாதான் கேட்கணும். நீ நாடகத்துக்கு வந்தியா கேதத்துக்கு வந்தீங்க? அவன் எனக்கு தெரியாதா? அது என்ன ப்ரோ செத்து போனாரா? எங்க தாத்தா சரக்கு இல்லாம சங்கத்தை விட்டு நகல மாட்டாரு, பீடி இல்லாம இரும மாட்டாரு. பாட்டுக்கு நிறைய நாரதர் இருக்காங்க. இப்ப உள்ள இளைய தலைமுறையில ரசிகர் பட்டாளத்தை இழுத்த ஒரே ஒரு நாரதன்னா என் தம்பி ரெட்டையால வெங்கடேஸ்வரன் தான். இப்படி உன்னைய பத்தி நான் பெருமையா சொல்றேனே, நீ குட்டே பிஸ்கட்ல எறியறியே. இது என்ன பிஸ்கட்? இங்கிலீஷ் மயிரும் தெரிய மாட்டேங்குது. காட் பண்டாலவு தம்பி எதிர்த்து போவே. ஒரு தடவை தான் சொல்லுவேன். முட்டனாக்கு கனகத்தில் பாட்டும் பாடும், இந்த கனகத்தில் பாட்டும் பாடும் சாமி அறையா, சாமி அறையா, சாமி அறையா. ஏய் பயம், பயப்படுற ஆளு எதுக்கு நீ பிஸ்கட் எறிகிற? எந்த ஊர்லயாவது நார்மல் குட்டை பிஸ்கட் தின்னு பார்த்துருக்கீங்களா? இந்த அக்கா போற இங்கேதான் நடக்குது. இருமே முத்தப்பா அண்ணன் கேள்விப்பட்டிருக்கேன் தெரியுமா? அவங்க சித்தப்பா என்ன வேலை ஆக்குறாரு சொல்லு. அடிச்சு விடுறாங்க. ஆட்டோ ஓடினு அவர் ஆட்டோ ஓட்டுறாருங்க. அவங்க கம்பெனி ஆள் ஏவி விட்டு என்னை புதி விடுறாங்க. கண்ணாடி நீ எந்திரிச்சு போவேன். ஹலோ ஹலோ சார்பு
இல்லையா? பாட்டு பாடுங்க, பாட்டு பாடுங்க, கரண்ட் கட் ஆயிடுச்சா? ஏன் நிப்பாடி விட்ட? பாட்டு பாடுங்க, பாட்டு முடியும். நான் பாடுனது முடிஞ்சு, இப்போ நீங்க பாடணும். நீர் கட்டா? நீங்க பாடணும். ஓம் போட்டதுக்கு நான் பாடணும். நீங்க வேற பாட்டு பாடுங்க, வேற பாட்டு. இதெல்லாம் தேவையில்லாத பாட்டுக்குன்னு யாரு முத? யாரு? ராதாகிருஷ்ணன். ஏ ஏ என்ன நான் பாடினாப்புல இருந்தா விஜய் டிவி செக்யூரிட்டி காலை பிடிச்சா அது உள்ள இருக்க மாட்டேனா? பேத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. என்னப்பா பேத்தனமா இருக்கு? அண்ணே வாலியம் வைங்கண்ணே, இல்லை செட்டா வருங்கண்ணே. பூரா ஒன் சைடு அம்பேர் பண்றீங்க எல்லாமே. வைங்க வாலியம். இந்த பக்கம் ஹலோ, எனக்கு கிழக்க சூலம். கிழக்க சொல்லணும்னா பின்னாடி போயில நிக்க கூடாது. ஐயய்ய அகராதிய பத்தி தம்பி முழக்கங்காலி உள்ள வாப்பா. என்ன தம்பி ரொம்ப கோச்சிக்கிறாப்ல? பெரிய மெரினா கடற்கரைக்கு வந்தார் லவரோட. வணக்கங்க ஐயா. எப்படி டீ குடிச்சிட்டு போறேன். ஐயா வணக்கம். ஐயாவா? உங்களுக்கு தான். என்ன ஐயா கொய்யான்ற இடத்துக்குரிய காவலாளினா? அதனால தாங்க ஐயான்னு மரியாதையா சொன்னேன். ஐயா ஒய்யானா தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். அப்புறம் சர்ரா என்னடா பண்றீங்க? அவ்வளோதான் கிரகம். உன்னை கூட்டு வந்து சின்ன வயசுல குட்டே பிஸ்கட்டு பலூன்லாம் வாங்கி கொடுத்தேனா? இந்த இந்த இப்போ டார்க் மேண்டஸ் பிஸ்கட் எனக்கு வைக்காம தின்னியா தானே? அது கரையான் தின்ட்டு போயிடுச்சுப்பா. என்ன கரையா? எந்த கரையா? மண்ட கரையானா? ஆளை பாரு. இடத்துக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அதெல்லாம் இந்த இதெல்லாம் நீ பேசக்கூடாது. விரல் நீட்ட அளவுக்கு வந்துட்டியா? இடத்துக்கும் உனக்கு முதல்ல என்ன சம்மந்தம் இருக்கு? இருக்குல்ல, என்ன இருக்கு? சம்மந்தம் இருக்கு. என்ன இருக்குன்னு? பட்டுக்கோட்டையில எங்க சித்தி வாக்கப்பட்டிருக்கு. சரி. அறந்தாங்கில எங்க மாமா இங்க கடை வச்சிருக்காரு. என்ன கடை? எலும்புச்சம்பள கடை. எலும்புச்சம்பளத்துக்கு கடையா வச்சிருக்காங்க. எலும்புச்சம்பளம் விற்க மாட்டாங்களோ? கடையா வைக்கிறாங்க எலும்புச்சம்பளத்துல. இதே அவன் மேல அதிசய குலாக்கா. அதிசயதான்டே. என்ன தெரியும் தம்பி முருகா? இன்னைக்கு தான் இருக்கு தம்பிக்கு சிறப்பான சம்பவம். எந்த ஊர்லயாவது ஜாமியாரு பாட்டு பாடும் போது புஷ்பா அப்படின்னு நான் நான் இழிச்சா பயலாப்ப நான் புஷ்பானே சொல்லலையே. புஷ்பா 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 அப்படின்னு தாடிக்காரன் சொல்லி உணர்வீருங்க. தாடிக்காரன் சொல்லி இப்படி சொல்லணும். புஷ்பா அப்படி சொன்னீங்களே, நான் புஷ்பா இழிச்சா பயலா. ஓ யார் நீ? உனக்கு இந்த இடத்துக்கு முன்ன சம்பந்தம் இருக்கிறது இருக்கு. நீர் இந்த இடத்துக்கு வருவதற்கு உண்டான காரணம் என்ன? நீர் வர காரணம் என்ன? நான் வர காரணம் எங்க அம்மா. அப்ப உங்க அப்பா இல்ல? அப்பா தான் போய் அம்மாட்ட எது பண்ணாரு. எது பண்ணாரு? எது பண்ணாரு? யார் அப்பா யார் அம்மாட்ட போய் இது பண்ணா? அவங்க அம்மா அவங்க அப்பாட்ட போய். யார் எவ்வளவு அம்மா அவங்க அப்பாட்ட போய்? எங்க அம்மா எங்க அப்பாட்ட போய். உங்க அம்மா உங்க அப்பா? எங்க அப்பா போனதுனாலதான் எங்க அம்மா இருந்ததுனாலதான் எங்க சின்னம்மா போய் எங்க சித்தப்பா விளக்கமாட்ட அடிச்சது. என்ன இப்ப உங்க அம்மா இருந்ததுனால சின்னம்மாவை விளக்கமாத்த அடிக்கிறாங்க? எங்க அப்பாவும் ஒரு ஆம்பளை. சரி. அம்மா தேவையில்லாம பேசிட்டு கூடாது ராதாகிருஷ்ணா. தேவையில்லாத இந்த பேச்சு. என்ன தேவையோ அதை பேசு. என்ன தேவை? இருங்க. இருங்க. என்ன தேவையோ அதை பேசியா? ஆளை பத்தியா? எங்க அண்ணன் தான். யாரு? எறும்பு மருந்து போட வந்திருக்காரு. ஏய் என்னைக்கு எலும்பு கிலோ. அவரை கூப்பிடியா? என்ன வந்தேன் போறேன். ஏங்க அவனுக்கு தூக்கத்துல நடக்கிற யாதிங்க மாத்திரை விடாம வந்துட்டேன். அட சண்டாளா கோச்சுக்கிறாதியா? சரி இருக்கட்டும் விடுங்க. எங்க பிரச்சனை அண்ணன் இல்ல. தான். உங்க அண்ணன் தானா? நீங்க யாரு முதல்ல? எங்க அண்ணனா இருக்கும் போதே தம்பி பிறந்தது. நீ அண்ணனா இருக்கும்போது தம்பி பிறந்ததா? அவர் அண்ணனா இருக்கும் போது நான் பிறந்தது. சரி. நான் பிறக்கும் போதே அவர் தவந்தது. என்ன இது தப்பு வந்து எங்க அப்பா மேலதான் என்னையோ என்ன நீ பிறக்க அவர் தவக்கும் போதே நீ பிறந்துட்ட? உடனே எங்க அப்பா உடனே பத்திரம் பதிஞ்சிட்டாரு. என்ன சொல்ல வரப்ப? உங்களுக்கு இடத்துக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு கோச்சுக்கிறாதியே. என்ன ஏங்க நான் கூட ஒன்றும் தெரியாத ஆளு. எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சதுனாலதான் உருக்கிருச்சு அந்த சீக்கு. என்ன ஆளையும் மண்டையும் பாரு. என்னையா மரியாதை? ஏன் மரியாதை கொடுக்கலன்னா என்ன? என்ன நாங்கள்லாம் என்ன? யார் நீ முதல்ல? மீசை இடத உட்காந்து அழுவுதுனே. ஏய் ஐயா ஆளும் மண்டையும் நீ யாரு முதல்ல? ஏய் என்னையா? கோழி வாட்ட போறாரு. இங்க யார் நீ? எங்க அண்ணங்க. நொன்னங்க. நீ பேசாமரியா? உண்ட கட்டனா உன்ட கட்டனாயா? பேசாமரியா? விரல் நின்று பேசுற? பொறுமசாமி பழைய கொலை கேஸ் என்ன வாய்தா கிடக்கு. உனக்கு தெரியுது. எதுக்கு நிக்கிற ஆளுக்கு தெரியுதா? உனக்கு தெரியுதுடா. என்ன தெரியும் உனக்கு? நீ பேசிக்கிட்டு நான் ஒண்ணுக்கு வந்துட்டு வரேன். நீ போயிட்டா. ஆடா நீ இருக்கிறத பொழுது நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏய் யாரியா நீ? இந்தா கேக்குறேன். யார் நீ? நானு. நீதான். அப்படி கேக்குறா?
அப்படித்தான்டா கேட்டேன் பைத்தியக்காரா பதில் சொல்றா யாரா நீ பொறுமசாமி வாடா ஓடான்றாரு பொறுமசாமி. இப்ப நான் பொறுமையா இல்லாம பெண்ணா அந்த மணிக்கு குதிச்சு தவுனா யாரியா நீ நிறைய முதல்ல மரியாதை கொடுக்க தெரியாதா? என்ன மரியாதை கொடுக்கணும் உனக்கு? நான் அப்படி கேட்கறேன்னா கேட்டால பதில் சொல்லியா யாரியா நீ? நான் தான். அடேங்கப்பா நீ தான் சொல்றதுக்கு தான் இங்க வந்தீரா? இடத்துக்கு பேர் என்ன? இடத்துக்கு பேர் என்ன? கல்மேடு. ஏய் கல்மேடு என்ன கல்மேடு? இடத்துக்கு இந்த இடத்துக்கு என்னையா பேரு? எந்த இடத்துக்கு? இது மாங்குடி சாத்தார் சீன் கம்பெனி. ஏய் நீ நிக்கிறீங்க இந்த இடத்துக்கு பேர் என்ன? சிம்முடுதலாம். நம்ம பைத்தியக்காரன் என்ன சிம்முடுதலாம் என்னடா பேசுற? சாமியார் ரவுடியா கூட பொறுமசாமி பொறுமசாமி. என்ன 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 கை நிட்டா கை நிட்டா விளையாடு தானே உண்மையா தான் அடிச்சேன். உண்மையாவா? ஆமா. ஓ விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்ல. டேய் உண்மையா தான் அடிச்சேங்கற விளையாட்டு கலவு இல்லையா? உண்மையா தானா? ஆமா. சரி விடு அடிச்சிட்டு போ. ஏய் நீ 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 வாங்க. என்ன சொன்ன? ஏற்கனவே இங்க வாங்க. ஏற்கனவே கொலை 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 கேஸ். ஐயா பக்கத்து வீட்டுல வேப்ப மரத்துல ஏறி ஆட்டு கொலை வெட்டினேன். முகரே பாரு முகரே. போய் ஆகட்டு. ஆளு வந்து சேர்ந்திருக்காங்க பாரு. அவன் அண்ணனா இவன் தம்பியா? கேள்வி கேளுங்க எங்க சிங்கத்துட்ட. கேள்வியோட பதில் சொல்லிடுறா. ஐயோ வாயா. நீங்க இருக்கிறீங்கல்ல அங்க வாழ்றீங்கல்ல நிலம். இந்த நிலத்துக்கு என்ன பேர்? இதெல்லாம் ஒரு கேள்வி. இதை ஏட்டக தெரியாதா? அதுக்கு பேரு உங்களுக்கு இல்லங்க எனக்கு தெரியாதாங்கிறது இல்ல உனக்கு தெரியுமாங்கிறது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? யோ எனக்கு தெரியுமாங்கிறது இல்லையா கேள்வி. நான் கேட்டிருக்கேன் பதில் உனக்கு தான் தெரியும். எனக்கு தெரியும். தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உனக்கு தெரியுமா தெரியாதயா? எனக்கு தெரியும். அப்புறம் எனக்கு தெரிஞ்சதை என்கிட்ட கேக்குற. ஏதாவது தெரியாதத கேட்கணும். தெரியாதத தெரிஞ்சதை என்கிட்ட கேட்க கூடாது. அது பிடிக்கவே பிடிக்காது. தெரியும்ல? சரி இந்த நிலத்துக்கு இப்ப அறந்தாங்கி பாதை இதுதான் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே கிறுக்கு முடிச்சிருக்கான் உனக்கு. கிறுக்கா என்ன நீ வாங்க. சரி நியாயம் நீ சொல்றது நியாயம் தான். ஏப்பா தம்பி மீச நல்லது தம்பி நியாயம் தானே அவர் பேசுறது நியாயம் தான். ஆமா. அப்ப இது எனக்கு தெரியும். இந்த நிலத்துக்கு பேரு குறிஞ்சின்னு தெரியும். குறிஞ்சி நில வேலிமேலை சாரல். வேள்வி என்றால் உண்மை போன்ற முனிவர் வந்து யாகம் நடத்தக்கூடிய இடம். அந்த யாகத்துக்கு எங்களுக்கு என்ன தொடர்பு என்றால் நீங்க நடத்துவது மலை மீது, நாங்கள் இருப்பது திணை மீது. வேலிமலை சாரல் குறிஞ்சி நிலத்திலே வேலிமலை சாரலிலே திணைப்பணம் காத்து கொண்டிருக்கிறீர். ஆமா. நாங்க மலை மேல இருக்கா நீங்க கீழே இருக்கீங்க. சரி உங்க அண்ணன் வர சொல்லுங்களேன். இல்ல ஒரு நிமிஷம் வர ஒட்ட வைக்க போயிருக்காரு. எதை? இதயத்தை ஒட்ட வைக்க. இந்த மீச அரிக்கும் போல முண்டை பையன் வந்துட்டார். இப்ப நான் என்ன கேக்குறேன் இந்த நிலத்துக்கு அசிங்கப்படுத்துங்க. 4500 வரைக்கும் சம்பளம் கேட்கிறேன். இந்த நிலத்துக்கு பேரு குறிஞ்சி. அதையும் சொல்லிட்டீங்கல்ல. நான் சொல்லிட்டேன். நான் கூட சொல்லி கொடுப்போம்னு பார்த்தா அதுக்குள்ள சொல்லிட்டீங்க. பரவாயில்ல நீங்க கொஞ்சம் நல்ல விவரம் இருக்கு. நான் கூட சரி இந்த நிலத்துக்கு குறிஞ்சின்னு பேர் வச்சது யாரு? அது யாரு வச்சா? வெத்தவனை பார்த்த அவங்க கால தொட்டு கும்பிடுவேன். யார் பேர் வச்சா சொல்லு. அவரதே. எவரு தெரியுமா? எனக்கு தெரியாது. தெரியாத என்கிட்ட கேட்கவே கேட்காதீங்க. வாங்க நல்ல கம்பு குச்சிக்கு தேன்றாட்டிலே கட்டணமா சொல்லி தலடா காசு வாங்கிட்டு போணும்டா. முகரைய பாரு. போடா நீ போடா. ஐயோ டேய் நீ ரெண்டு அடிச்சுக்குவியா? அவர் தெரியாதத நம்மட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற பாக்குறீங்க. முகரைய பாரு முகரை. எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும். தெரியும்ல? தெரியும். அப்ப விடுங்க நம்ம ரெண்டாவதும் தெரிஞ்சா விடுங்க. ஓ என்ன ஒழுங்கு மரியாதையா சொல்றப்ப சொல்லு. சொல்லுனே வானே போவோம் சொல்லிட்டு வானே டப்பு டப்புன்னு. சரி நீ சொல்லிட்டு வந்தடா மாடு. ஒரு பயல போய் சொல்லாம போக கூடாது. சொல்லுடா. அது தெரிஞ்சு நான் அதுக்குள்ள உன் கூட வர்றேன். இடத்துக்கு பேர் வர காரணம் என்ன? நான் சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கட்டும். இடம். இந்த இடம் யாருக்கு சொந்தம்? உலகத்திலே பெரிய பெரிய மேதைகளும் ஞாண்டிகளும் பெரிய பெரிய பணக்காரர்களும் இருந்தாலும் 6 அடி நிலம்தான் சொந்தம். ஏய் ஏய் என்ன பேசுற? என்ன பண்ற? ஏய் இங்க பாரா. இடம் தானே என்ன பேசுற? குறிஞ்சி நிலத்துக்கு பேர் வர காரணம் என்ன? என்ன கேட்டா என்ன 6 அடி நிலம் தான் சொன்னா. ஏங்க சொல்ல விடுங்க. சரி சொல்லுங்க. அவன் சொல்லாதவனுக்கு அவ்வளவு தூரத்துக்கு ஏவுறியே. சொல்லுமா குறுக்க வந்தா அவரு சொல்ல முடியுமா? சரி 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 சொல்லுங்க. சரி தப்பு தான் தப்பு. ஏய் ஏய் ரொம்ப அனாதையா சாக போறேன் பாடி வாங்கி. நான் என்ன குறிஞ்சி நிலத்துக்கு பேர் வர காரணம் என்ன? குர் குறிஞ்சி. குறிஞ்சி நிலத்தை நீர் உறிஞ்சி பல வஞ்சி
பச்சி என்றால் தாவரம். பச்சைனா தாவரம். பச்சைன்ற பறவைடா. ஏன்டா பைத்தியக்காரங்களா உங்கள்ட்ட வந்து நாம பச்சி என்றால் பறவை. சரி. பறவைகள் வந்து கொய்வது எதை? திணையை. ஏய் நல்ல மரியாதைல 2 பேருக்கு மரியாதை இல்ல. டேய் மரியாதை இல்லையே. 16 வட்டம் போடா வாடான்னு கேட்டா அப்புறம் என்ன மரியாதை கொடுக்குறேன்? என்ன உங்களுக்கு என்னடா? டேய் உங்களுக்கு என்னடா மரியாதை? அந்த அப்படி என்ன? அப்படி அவ்வளவு என்ன மரியாதை பைத்திய- கிடையாதுண்ணா. என்ன பை- இது மனிதருக்கு நல்ல நல்ல மரியாதை. இதுல 16 போடான்னு சொல்லிட்டதுல ஏய் 16 போடாட்டு மரியாதை. டேய். மரியாதை வர மாதிரி. உங்களுக்கு என்னடா மரியாதை? மீச நல்லதுனே அண்ணே. இவன் வேற போட்டு பாடா. இங்க வாயா யோ. ஏய் இங்க வாயா. ஏய் போடா. ஏய் என்ன நீயே போடாங்கற அவ போய் நான் போடான்னா உங்க 2 பேரை விட நான் குறிஞ்சி நிலத்தினுடைய கடவுள் முருகப்பெருமான். என்னப்பா கேட்க மாட்டேன். என்னதான் சொல்ல வர முடிவா? பெரங்கட்ட அடிக்கணும் வரப்போ. கேட்காத என்ன? அடிக்கணும் அவனை. என்ன கேட்டா சம்பந்தம் இல்லாம கேட்காத பேசுறான். மட்டும் சொல்றான். நீ யாரா அவனை? அவரை அந்த பையன் பயமா டேய்? நிலத்துக்கு பேர் வர காரணம் என்ன அப்படின்னு? பயமா? அடா டேய். பயமா? இடத்துக்கு பேர் வர காரணம் என்ன? என்ன? நல்ல கொஸ்டின் தான். நீங்க பதில் சொல்லுங்க. நல்ல கொஸ்டின் சொல்லலாம். என்னடா என் கூட வந்து என் காசை தின்னுட்டு ஏலப்பையில போடா. மரியாதையா போயிட்டாரு. பண்ணி தான் மாட்டிக்கிட்டேன். இன்னும் ஒரு 15 ரூபா சம்பளத்துக்கு வருவாங்க. சரி சொல்லுங்க. அவன் பிச்சைக்கார பையலை பத்தி எனக்கு தெரியாதா? சரி சொல்லுங்க. இந்த இடத்துக்கு பேர் வர காரணம் உம்மை போன்ற முனிவர்னால தான் வந்துச்சு இந்த பேரு. சொல்லுங்க. உம்மை போன்ற முனிவர்னால தான் வந்துச்சு. ஓ வேலிமலை சாரல் கேட்கல. குறிஞ்சி நிலம்னு என் பேர் வந்துச்சுன்னு கேட்டேன். குறிஞ்சின்னு யார் பேர் வச்சா? நிலங்கள் பலவிதம். என்னென்ன விதம்? செம்மண்ணு, கரம்ப, புளுட்டோ. புளுட்டோவா? அது கோளுகளா? ஐயோ புளுட்டோனா மேல இருக்க கோழியா? விடியா 10 ரூபாய் புடிச்சுக்கையா பண்ணி. சரி பேசு. எல்லாத்தையும் சூரியனை முதற்கொண்டு பேசுறீல்ல, கொஞ்சம் வாழ்த்தி விடுங்களேன். இந்த நிலத்தை பாட்டேன் போட்டேன் உழுத காலத்துல கொழுவை அடிக்கிறதுக்கு அன்னைக்கு பற்ற இல்லை. நாசமா போனவே வந்து காப்பாத்தேன்னு வாத்தேன் சுத்தி முத்தி வாட்டேன். கொழுவடிச்சு பற்று இல்லாமத்தான் நான் கறிக்கட்டை கொண்டு போய் வச்சு பூண்டு ஊதி தட்டுனார்ல கொழுவை. உன் கொழுவு மொட்டையா போச்சு, என் கொழுவு மொட்டையா போச்சு. பதில் சொல்லுங்கயா. பதில் சொல்றேன் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. சரி சொல்லுங்க. இப்ப எவ்வளவு பேசிட்டா என்ன பதில் சொல்லுங்கன்னு சொல்லாத மாதிரி சொல்றீங்க. உழுது கொழுவு மடங்குறது வரைக்கும் போயாச்சு. என்ன அது? நான் என்ன கேட்டேன்? இந்த நிலத்துக்கு பேர் வச்சது யாரு? குறிஞ்சி நிலம்னு ஏன் பேர் வந்துச்சு? யார் பேர் வச்சா? அதத்தானங்க அதான் சொல்லிக்கிட்டு இருக்கியா? என்ன சொன்ன? இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? கேட்டீங்களா கேட்கலையா? என்ன சொன்னேன்னு? என்ன சாமி சரி நீ சொன்னதை நீ சொல்லு. விவரம் இல்லாம இருக்கிறீங்க. நீ இங்க வா. இடது பக்கம் நல்லதுனே. நீ இப்ப என் பக்கம் இங்க வா. இப்ப நீ என் பக்கம். நீ சொன்னல இப்ப. அவன் யாரு பக்கமும் நானும் அவ பக்கத்து. பராயிட்டு. அவன் சொன்னதை நீ திரும்ப சொல்லு. திரும்ப சொல்லவா? கொழுவு பேர் வச்சது இடத்துக்கு பேர் வச்சதானே? தாசில்தார் தான் வச்சிருப்பாரு. மோரே மோரே பாரு மோரே. ஆளும் மண்டையும் 2 பேரையும் பாருவே. நல்லா கொஞ்ச நேரம் 2 பேர் மூஞ்சியை நல்லா உத்து பாருங்க. வெங்கட ரொட்டி பாயெல்லாம் முழுசா எடுத்து கொடுத்தல. என்ன வெங்கட இப்படி காட்டு? என்ன நியூட்ரி சாய்ஸையும் டார்க் மெட்டேசியும் ஆளுக்கு பாதியா நல்ல அதிகமான தரம் இருக்குது. 2 பேரும் தின்னு விட்டு எனக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்காது. நானும் ரொட்டி பாயிட்டு கொடுத்தேன் உனக்கு. என்ன இல்லைங்க ராஜாபாரி ஐடியில் உனக்கு கள்ளம் கொடுத்தேன். உன்னையெல்லாம் அந்த இங்கே நம்ம அந்த எந்த ஊர் கல்லந்திரியா அங்கேயே நுறுக்கி இருக்கணும் உன்னையெல்லாம். ஏன் குடமா வச்சிருந்தேன்? யாரும் தெரியுமா நானு? இவன் திருந்த மாட்டேன் மயிருமே. அப்புறம் ஏய் விட்டு வாங்கி. சரி நான் யாரு சொல்லு. இங்க நான் யாரு? ஆனா இப்படி ஒரு கிறுக்கு பிடிச்ச மனுஷன உலகத்துல பார்க்க முடியாது. கிறுக்கு பிடிச்சானா? ஏன் தானவே என்ன நான் யாருன்னு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமான்னு அப்படியே கேட்டுட்டு தெரியுமா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமாயா? தெரியுதுலங்க. யாரு? இந்த இவ்வளவு 6 அடி உயரத்துல ஆள் நிக்குமா தெரியாம யாரு? அங்க 2 கண்ணு குருடா. சரி யாருன்னு நானு? அதே நீங்கதான். ஆளு உருவம் தெரியுதா? போய் இந்த பைத்தியக்காரன் எங்க பிடிச்சேன்? விடுங்க. 450 அத்தை கூலி சம்பளத்துக்கு வந்தாங்க வர்றேன். வேற ஆளு ரவுண்ட் ஆளு தெரியுதா? சாமியார் போல தெரிகிறது. அப்படி சொல்லணுமியா? தோற்றம் பார்த்து
பார்த்ததுக்கு எப்படி தெரியுது? அப்படியே தான் தெரியுது. எப்படி? அண்ணே ரொம்ப மூக்குல எடுக்குதுண்ணே. இதுல என்ன ஓட்டை இருக்குது? அது காசு வர்றது. கம்பி தெரியுதுண்ணே. உன்னை காப்பாத்தி விடுறதே எனக்கு விளையா. இது என்ன மண்டை? ஐயோ போட்டேன் வை. ஆளு மண்டை. ஏ ரொட்டிய கக்கா. தாங்களை பார்த்தா சாமியார் போல தெரிகிறது. ஏ ரொட்டிய கக்கா. எந்த சாமின்னு ஆனா தெரியும்? உன் பாடம் தெளிவா இருக்கு. நாரத மகரிஷி என்று அழைப்பார்கள். எனக்கு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். தெரியும் தெரியும் உங்களுக்கு. நாரத மகரிஷி என்று தெரியும். தாங்களிடம் விளையாடுவது சிறுபிள்ளைத்தனமாக இருந்தாலும் மன்னித்து விடுங்கள் சாமி. அப்படி இல்ல, தன்னுடைய தரத்தை இந்த நிறைய உயர்த்திக்கிட்டாலும் இந்த மேடைக்கு வந்துட்டு அந்த நகைச்சுவை அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் ஒரு நகைச்சுவையாளனுக்கு அழகு. 10 லிட்டர் டீசலுக்கு அண்டவா டேய், அது அன்பாலயத்தில் இருக்கிறவங்களுக்கு இங்க போட்டா தானங்க, நான் போனா தாங்க எதுவும் செய்ய முடியும். சரி, நரிவிழி எர்த்வேல்ஸ், நரிவிழி எர்த்வேர்ஸ் குமார் அவர்கள் அன்பாலயத்துக்காக 1001 நன்றி அண்ணே. எங்கள் அண்ணன் அந்த வந்து உட்காந்துருக்காரு இருந்து அங்கே போன உடனே எங்களுக்கு டீ எல்லாமே வாங்கி கொடுத்தேன் எங்கள் அண்ணே. சரி, நரிவிழி எர்த்து மூவர்ஸ் குமார் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. அறந்தாங்கில இருக்காங்க அண்ணே, ரொம்ப நன்றி அண்ணே. சரி இருக்கட்டும். என்னமோ சொல்ல வந்தீங்களா? சொல்லல பாவங்க, விடுங்க. என்ன 200 நாடத்துக்கு வேணும் இந்த பாடி. என்ன ஒண்ணா ஏன் கையி நான் ஏன் சட்டை நான் ஏத்துற உங்களுக்கு என்னங்க? ஐயா பாரு. ஐயோ என்ன டேய், இப்படி எல்லாம் மனுஷன் போறான். அதுல நீங்க சாமி இப்படி எல்லாம் போறான் போலாம். போட்டேன். இடது பக்கம், என் உடம்ப பார்த்துட்டு உங்களுக்கு போறாங்க. இடது பக்கம் கம்பி நிறைய தெரியுதுண்ணே. சரியான இவன் சரியான போறான் புடிச்ச வேண்டாம். நீங்களும் அப்படி இருக்கீங்க. ஏங்க, அதாவது இந்த நகைச்சுவர்கள் அந்த உலகிலே எவ்வளவு விலை கொடுத்து வாங்க முடியாது. எது எதுயா? சிரிப்பு. சிரிப்பு, சிரிக்க வைக்கிற அந்த குணம் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் வந்துடாது. உண்மை அது. எவ்வளவுதான் தவம் கடந்தாலும் பிறரை சிரிக்க வைக்கக்கூடிய அந்த குணம் இருக்குல்ல, நீங்கெல்லாம் ஒரு வகையா கடவுளுக்கு சமமானவர்கள், நகைச்சுவையாளர்கள்லாம். ஏன் தெரியுமா? இந்த நாடக மேடைக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய இத்தனை பேர் மனதிலையும் ஏதோ ஒரு விதமான சஞ்சலங்களும் கஷ்டமும் இருக்கும். அதையெல்லாம் கடந்து இவர்கள் சிரிக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் யார் தெரியுமா? நீங்க தான். இந்த வகையில் இறைவன் உங்களுக்கு நீண்ட ஆயுளும் நிறைவான செல்வமும் கொடுக்கணும். இதெல்லாம் சரிதான். இனிமே இந்த ரொட்டி வாங்கி கொடுத்தேன், குட்டை வாங்கி கொடுத்தேன். நீ தம்பி உங்களுக்கு தான் மூக்காந்தண்டா அந்துவோம். தம்பினா சின்ன பிள்ளைய தம்பி தானே சொல்ல முடியும். இந்த இடத்துல ஒரு நல்ல உள்ளம் இருக்குல்ல, இல்லாத தன்னால் இயன்றதை பிறருக்கு செய்யக்கூடிய குணம் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் வந்துடாது. அந்த குணமெல்லாம் மென்மேலும் இறைவனுடைய அருளால் பல்லாண்டு காலம் வாழணும். சரி தம்பி, சத்தம் கேட்டுச்சு உள்ள என்ன? சோண்டு கடிச்சா சொருண்டு கடிச்சா? சோன்னு கேட்டுச்சியா? என் தங்கச்சி வள்ளி. சோவா? சோ போட்டது தங்கச்சி வள்ளி. இன்னொரு ஆள் இருக்கு. யாருது? இன்னொருத்தன் மொண்டாட்டி லீஸுக்கு எடுத்து வந்திருக்கான். சரி, அதை கூட்டிட்டு வாங்க பாப்போம். சரிப்பா, கூப்பிடுறீங்களா? சொல்லி கண்டிச்சு வச்சுக்கிறேன், கோவப்படாதிய. கண்டிச்சு வச்சுக்கிறேன்னு போங்கங்க, உங்க உடம்புக்கு நாங்க ஆளா என்ன? படக்குன்னு இந்த பகுதிக்கு நம்ம இப்பதான் வந்திருக்க அந்த ஊருக்கு. ஆமா, படக்குன்னு கூட்டி விடுன்றாரே, அது அசிங்கமா தெரியுது எனக்கு. யாரையானு கேடாப்பா எல்லாரும் அவருக்கு சம்பாத்தியம் என்ன ஏகப்பட்ட சம்பாத்தியம். அறந்தாங்களோ ஒரு ஆபீஸ் போடுவோம் நாளைக்கு. இந்த அண்ணன் சொல்லி கூட கூட்டி விடுறதா? இந்த கூட்டிட்டு வந்துட்டார்ல, அவருதான் ரூம் பாய். ரூம் பாய் மச்சான் ஆத்தாளு. சாமியார் வந்திருக்கிறார். சாமி ரூம்பா இல்ல அந்த பாயா என்ன நீங்க ஓட்ட குட்டி மாதிரியே இருக்கு. யோ, முதல்ல வாயை மூடியா. வாயை பத்தி என்ன? பிரம்மச்சாரி 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 வர்க்கி விழலாமா மாமா என்னத்த ஊத்தூர் என்னையா? ஏத்தி விடு
அப்படியாவது அங்க என்ன இருக்கு ஏறுறதுக்கு? அத ஒண்ணு இல்லடா தெரிஞ்சு போச்சே. சும்மாவே இருக்காது. அது இந்த அடமலையில ஒண்ணூட அத ஒத்துக்கறியா நீனே? நாங்க என்ன அவர்ட்ட ரேட்டே வைக்கல. அங்க போய் ஏறிட்டு போறேன். அவர் என்ன உன்கிட்ட ரேட் பேசிட்டு இருக்காரா? அவர்ட்ட ரேட் ஆள் முரட்டாளருக்கு 3000 ரூபாய் வேதனை பாத்துக்கிட்டு நீ வாடி போயிட்டு. ஏன் சாமி ரேட் பேச தான் வந்தீரா நீங்க? யோ எதையா ரேட் பேசிட்டு இருக்காரு? நடன நாட்டியத்துக்கு யாயா அப்படி கொலையா இருக்கிறியா? சாமி வாங்க. ஆடி பாடி வரவேற்பது குலப்பண்பு. ஆமா ஆமா என்ன ஆமா ஆமா என்ன ஆமா சரி தவளை என்ன தவளை? கரடி சரி இப்ப என்ன பண்ண போறேன்னா நான் பாட்டு பாட போறேன். நீங்க 2-3 பேரும் ஆட போறீங்க. ஏய் 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 இங்க வா. செம்பட்டபுரம் 3 பேரும் தான் சொன்னேன். காதுல விழுந்துச்சா? நீங்க 3 பேர் தானே? நீங்க 3 பேரும். நான் பாடுறேன். நீங்க ஆடுறீங்க. எங்க பாருங்க பாப்பமா? நான் பி 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 நீங்க 2 பேரும் இருங்க. நீங்க மட்டும் ஆடுங்க. பொன்னால தாலி கட்டி பூமாட்ட போட்டது. ஆனா கால அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லையே. பொன்னால தாலி கட்டி பூமாட்ட போட்டது இந்த ஒரு நாளாடி. கண்ணால காத சொல்லி கையோடு சேர்த்தது அவனி கேட்டாலே. மச்சான வச்சு கடி வரலதா மெச்சான வச்சு கடி உன்னேலதா. மச்சான வச்சு கடி வரலதா மெச்சாம வச்சு கடி உன்னேலதா. தட்டி தடம் தடம் பாதை போடு எப்போது எம்மா 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 போட போட போடி செய்யலே. கூட வந்து நின்றான்டா. அந்த ஆள் பாட்டு வா வா சேர்த்து 200 தரேன். உங்க காசு வேணா தம்பி முருகா என்னையா ஒண்ணுக்கு இருக்கவே மாத்திரை ஓட்டாத ஒண்ணுக்கு வரும். ஓட்டுறியா? உனக்கு என்ன எடுப்போ? நீ லேசா பாடினா கொட்டுக்கார அடிக்கிறாங்க. அண்ணன் தம்பி பேசி வந்திருக்கீங்க.
அந்த மாதிரி பாடினா ஒரு 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 வேலை பண்ணுவான். எதுக்கு பண்றானே தெரியாது. ஞாபகம் இருக்கா உனக்கு? என்னது? நாய் மாதிரி ஓடி ஓடி ஐயோ பசு போயிருச்சே. கை விடுங்க. உங்கள மாதிரி இன்னொரு பாட்டு பாடுங்க. எனக்கு லீவு ஒரு பாட்டு பாடவா? ஒரு அரை மணி நேரம் லீவு. ஒரு பாட்டு பாடவா? சாமி சாமி உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு கும்பிடு. உங்க சாமி சாமி எங்களை பெருமைப்படுத்தி பேசியதுக்கு உங்களுக்கு ரொம்ப மிக்க நன்றி. இருந்தாலும் எங்களை ஒரு பெருமை அதுதானே புத்தி. அந்த சின்ன அந்த சாமியார் வாசம் பண்ணிட்டு பொம்பளை பிள்ளை கையை போடலாமா? புள்ள மாதிரி அந்த பிள்ளை வேற சுத்தம் இல்லாம இருக்கு. மாட்டுக்கு இளங்குடியை ஓட்டுட்டு இன்னும் வீட்டுல மாட்டுக்கு இளங்குடி கட்டியா கட்டலையா? மாடு இளங்குடி ஓட்டதை கட்டல. யோ என்ன அப்படி யாரு உனக்கு? அது யாரா இருந்தாலும் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்மகிட்ட எந்த சந்ததி இல்ல. அதான் சொல்லிட்டீல முதல்ல. சரி இருக்கட்டும், கூப்பிடுங்க தலைவி. உங்ககிட்ட ஏதாவது இருக்குமா? என்கிட்ட இருக்காது, எனக்கு வேணும். தங்கச்சி தங்கச்சி அம்மா வள்ளியம்மா தங்கச்சி குயில் பாட்டு போ வந்ததென்ன இளமானே. அதை கேட்டு சில்வதிங்கே மணத்தாரே
அழைத்த காரணம் என்ன? அம்மா நம்ம இடத்துக்கு நாரதர் மகரிஷி வந்திருக்காங்கம்மா. நாரத மகிழ்ச்சி. ஆமா அண்ணா